மேகதாது அணை தொடர்பான ஆய்வுக்கு அனுமதி அளித்திருப்பதன் மூலம் தமிழகத்தை மத்திய அரசு அழிக்க நினைப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். மேகதாட்டு அணைக்கு நீங்க வினைய கெட்டுங்க, நாங்க வெளிப்படையா அனுமதி கொடுக்க மாட்டோம்னு சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் அப்பயே சொல்லிட்டாரு. நான் அதுக்கு தான் 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏரியா பூரா நாகை, திருவாரூர், தஞ்சை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த மீத்தேன் மட்டுமில்ல காவிரிக்கு குறுக்க மேகதாட்டு அணை கட்டுறதை எதுக்கணும்னு ஊரா போய் கட்சியை பத்தி சொல்லாம எல்லா கட்சிக்காரங்களுக்கு மத்தியிலும் சொன்னேன். நம்மளை அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. மேகதாட்டு அணை கட்டின பிறகு மேட்டூருக்கு வராது, கபினிக்கு வராது தண்ணி, கிருஷ்ணராஜ் சாருக்கு வராது உபரி தண்ணி. அவன் 48 TMC நிப்பாட்டிக்கிறான். நமக்கு தண்ணீர் வராது. அவங்க நோக்கம் என்னன்னா இந்த காவிரி டெல்டா பகுதியை பாலைவனமாக்கிட்டா இது கீழே இருக்கக்கூடிய மீத்தேன் கேஸ், சேல் கேஸ், ஹைட்ரோ கார்பன் கேஸ் லட்சக்கணக்கான கோடிகளுக்கு எடுத்து கம்பெனிக்காரன் கொள்ளையடிச்சு சர்க்காருக்கு, இந்திய சர்க்காருக்கும் பணம் போய் சேரும். நம்ம சோழ வளநாடு அழிஞ்சு போச்சுன்னா தமிழ்நாடு, தமிழ் இந்த உணர்வு, ஈழ உணர்வு எல்லாம் அழிஞ்சு போகும். இது ஒரு திட்டமிட்ட வேலை. மேகதாட்டுல அணை கட்ட போறான்னு நான் சொல்லிட்டு 2012 கிருஷ்ணகிரியில் ஆர்ப்பாட்டம் பண்ணி சொன்னேன். மேகதாட்டு ராசிமண்டல அணை கட்ட போறான்னு 6 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி 1000 பேர் திரட்டிட்டு சொன்னேன். மத்திய சர்க்கார் நம்மை அழிக்க திட்டமிட்டு விட்டது. அதனால்தான் முதல் கட்ட ஆய்வுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறது.